உங்கள் எல்லாருக்குமே புக்கு படிக்கணும்னு ஆசை வந்திருக்கும். புக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது ஒரு காதல் புத்தகமாகவே இருந்தாலும் அதில் 10வது பக்கத்தில் காதலிக்கு பீத்தோவன் பிடிக்கும்னு ஒரு வார்த்தையை பார்த்துட்டு பீத்தோவன் யாருன்னு தேட ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த மியூசிக் எப்படி ஒர்க் ஆகுது, ஆடியோ மிக்சிங் எப்படி பண்ணுறாங்க, ஏஆர் ரஹ்மான் எப்படி பண்ணுறாரு, அனிருத் எப்படி பண்ணுறான்னு உங்களோட தேடல் போய்கிட்டே இருக்கும். மியூசிக்கில் ஆரம்பித்து சவுண்ட் வேவ்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, பேட்டரி எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்பேஸில் சவுண்ட் எப்படி இருக்குன்ட்டு ஸ்பேஸ் வரைக்கும் போய் ஸ்பேஸ் பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்படி உங்கள் தேடல் வந்துட்டு நிற்காது. ஒரு இன்டர்வியூ பார்த்துட்ருக்கீங்க, அதில் 7 ராகம் தான் 7 தாளம் தான் சொன்னோடனே, ஓ 7 ராகம் தான் 7 தாளம் தானா, அப்போ வந்துட்டு படம் எடுக்கிறது ஈஸி தான், அப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. ஐயோ ஷார்ட் ஃபிலிமுக்கு எடிட்டிங்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு எடிட்டிங் கற்றுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஐயோ அதுக்கு முதல்ல ரைட்டிங் தெரியணும்னு ரைட்டிங் கற்றுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. கதை ஓரளவு வரும்போதே பசங்க ஒரு நல்ல கதை எழுதி இந்த மாதிரி ஏஆர் முருகதாஸ்கிட்ட விற்றுடலாம், அதுலேயே காசு பார்க்கலாமே, அப்போ நான் ஒரு ரைட்டர் ஆகலான்னு சொல்லிட்டு ரைட்டிங்கில் கொஞ்சம் நாள் இருப்பீங்க. எப்படி நான் டேரக்டரா, ரைட்டரா, சயின்டிஸ்டா, சைக்காலஜிஸ்டா, இல்லை சும்மா வெட்டியாக இருக்கேன் நான் குழம்பி ஏன் என் மூளை இப்படி இருக்குன்னு சைக்காலஜி தேடி இப்போ இந்த வீடியோவில் வந்து நிற்கிறீங்க. இல்லை தம்ப்நெயில் பார்த்து சும்மா கூட கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா உங்கள் மைண்டை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இதில் ஒரு மேஜிக் என்னென்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை கம்பெனிலேயோ இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு டாபிக் வரும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எவனாச்சும் ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இந்தியா தான் எக்கனாமிக்கலாக ராக்கெட் செஞ்சு விட்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீங்கள் டே மச்சான் அது இந்தியா இல்லைடா, அது ஸ்பேஸ் எக்ஸ்டா, அவனுக்கு தாண்டா ரீயூசபிள் ராக்கெட்டு செஞ்சு விட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இப்படி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவங்களும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க, டே மச்சான் உனக்கு எப்படா எல்லாமே தெரியுது அப்படின்னு அவங்க முன்னாடி பேசிட்டு பின்னாடி போய் டே ஒரு தத்திடா, இவன் எதுலேயுமே உருப்படியாக இருக்க மாட்டான், இவன் கவனம் செதறிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு முத்திரை குத்திடுவாங்க. ஆனால் உங்கள் மூளைக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் கற்றுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வேணால் இது வந்து ஒரு பலவீனமாக இருக்கலாம். ஆனால் இது 21ஆம் நூற்றாண்டு, இது உங்களுக்கு ஒரு பலம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வேணால் இதுதான் ஃப்யூச்சர்னு ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேற்றப்பல நம்ம உழைச்சிருக்கலாம். ஆனால் இதுதான் ஃப்யூச்சர்னு இப்போ உங்களால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அடுத்து ஏஐ வருமா, வேலை இருக்குமா, எல்லாமே ஏஐ பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு எப்படி வேலை இருக்கும்? இப்போ எலான் மஸ்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்யூச்சர் ஃபுல்லாகவே ஏஐ கண்ட்ரோல் எடுத்துக்கும், உங்களுக்கெல்லாம் வேலையே இருக்காது, உங்களுக்கு சம்பளம் துட்டு மட்டும் கிடைக்கும், நீங்கள் அதை துட்டு வச்சுட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். இதுதான் ஃப்யூச்சர் சொல்கிறது. சரி, அது ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக், அது இப்போ பேச வேண்டாம். சரி, நம்ம இந்த க்யூரியாசிட்டியை மட்டும் வச்சு என்ன பண்ணுறது? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா அவங்களால ஏஐக்கு அடாப்ட் ஆகிக்க முடியுமா? நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட் மாதிரி அவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு கோடிங், லாஜிக், கிரியேட்டிவ் ரைட்டிங், ஸ்டோரி டெல்லிங், டேட்டா எப்படி கேட்டு எப்படி வேலை ஆகணும்னு எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் கற்றுக்கிட்ட பல விஷயங்களை இணைக்க தெரிஞ்சது உங்களோட க்யூரியாசிட்டி தான். அதுதான் உங்களோட குரங்கு மனசு, அது வீண் கிடையாது. அதுக்கு பேர் தான் அடாப்டபிலிட்டி. இந்த 21ஆம் நூற்றாண்டில் யார் அடாப்டபுளாக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். வரலாற்றை எடுத்து பார்த்தா பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே இப்படி உருவானது தான். ஸ்டீவ் ஜாப்ஸ் சும்மா போர் அடிக்குதுன்னு கேலிகிராஃபி கற்றுக்கிட்டாரு. ஆனால் ஆப்பிள் கம்ப்யூட்டரில் ஃபாண்ட் அழகாக வர காரணமே அதுதான். உங்களுக்கு சமையல் பிடிக்குது, கெமிஸ்ட்ரியும் பிடிக்குதுன்னா நீங்கள் ஒரு ஃபுட் சயின்டிஸ்ட் ஆகலாம். இந்த விஷயங்கள் இணையும் போது கூடவே க்யூரியாசிட்டி ஆட் ஆகும்போது பிறக்கிறது தான் இன்னோவேஷன். ஆனால் உங்களுக்கு பல சம்மந்தமில்லாத விஷயங்களை இணைக்கக்கூடிய கெப்பபிலிட்டி இருக்குது. ஆனால் அதை நீங்கள் தான் வெளிக்கொண்டு வரணும். பாஸ் கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் ரியாலிட்டி என்ன? எதையுமே நான் முழுசாக முடிக்க மாட்டேனே, ஆரம்பிக்கிற வேகம் முடிக்கிறப்போ இருக்காது. இதுதான் நம்ம பிரச்சனை. ஆனால் இதுக்கெல்லாம் சைக்காலஜிஸ்ட் கொடுக்குற சொல்யூஷன் வந்து டி ஷேப்ட் நாலேஜ். பி எ டி ஷேப்ட். இங்கே மேலே இருக்கிற அகலமான ஹொரிசான்டல் பார், டீக்கு மேலே உள்ளது தான் உங்களோட ஆர்வம். சினிமா, எடிட்டிங், சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஃபிசிக்ஸ் எல்லாமே இங்கே மேலோட்டமாக தெரிஞ்சுக்கோங்க. இது தப்பே கிடையாது. அதுக்கு கீழே வேறு மாதிரி ஆழமாக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கெத்தாக இருக்கணும். அந்த ஒன்றில் கெத்தாக இருங்க, மற்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள், இந்த டி ஷேப்பில் அந்த கீழே உள்ள வேர் வந்து டீச்சிங் ஸ்கில்ஸ்னு வச்சுக்கோங்க. இங்கே மேலே இருக்கிறது ஆக்டிங் ஸ்கில்ஸ், சைல்டு சைக்காலஜி, மியூசிக். இது எல்லாமே தெரிஞ்சும் தெரியாமலும் கீழே உள்ள டீச்சிங் ஸ்கில்ஸில் சப்போர்ட் பண்ணும். உங்களை மாதிரி ஒரு டீச்சர் உங்கள் ஸ்கூல்லேயே இருக்க மாட்டாங்க. இதை மாதிரி பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். இன்றைக்கி நீங்கள் முடிவு பண்ணுங்கள், இதுதான் என்னோடய வேறு, இதில் தான் நான் ஷைன் ஆக போகிறேன், மேலே இது ஃபுல்லாகவே என்னோடய சப்போர்ட்டிங் ஐடியாஸ். இன்றைக்கி ஒரு டைரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆர்வம் உள்ள பகுதி எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள். எந்த வரிசையிலனாலும் இருக்கலாம். எல்லாத்தையும் நோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை வரிசைப்படுத்துங்க. ஆனால் எனக்கு தெரியும் இன்றைக்கி நீங்கள் நோட் பண்ணுறது எல்லாமே இன்றைக்கி ஒரு வரிசையில் இருக்கும், நாளைக்கு ஒரு வரிசையில் இருக்கும்னு. ஆனால் உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் வழி. ஒரு 1-2 மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதை உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்புறம் அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. மற்ற எல்லாத்தையும் அதுக்கு சப்போர்ட்டிங்காக வச்சுக்கோங்க. எனக்கு ஒன்றுமே தெரியல ஏன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஆனால் அதை சிதறி கிடக்கு. க்யூரியாசிட்டியை விட்டுறாதீங்க. கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க. அந்த சிதறி கிடக்கிறதெல்லாம் ஒரு நாள் ஒரே நேர்கோட்டில் வரும். அன்றைக்கி நீங்கள் வெற்றி பெறுவீங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குழப்பவாதியாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.